அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 4, 2024 தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸஸ், ஜெனரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். ஒரு செயலை தொடங்கும் முன் அதனால் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும்னு தெரிந்து செயல் வகைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் பிரதமராக ஷபாஸ் ஷெரீப் தேர்வு இன்று பதவியேற்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் 4 தேர்வு விண்ணப்பங்களில் இன்று முதல் திருத்தம் செய்யலாம். அதாவது மார்ச் 4 to மார்ச் 6 முதல் திருத்தம் செய்யலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நியூஸஸ் ரொம்ப கம்மி தான், ஸோ சீக்கிரம் முடிச்சிடலாம். வாக்கு சீட்டு முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறை. இந்திய தேர்தல் ஆணையத்தில் பரிணாம வளர்ச்சின்னு தெரிவிச்சிருக்காங்க. விரைவில் நடைபெறவுள்ள 18வது மக்களவைத் தேர்தலுக்காக நாடு தயாராகி வரும் சூழலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு அரசியல் கட்சிகள் மீண்டும் எழுப்பியுள்ளனன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் கடந்த 75 ஆண்டுகளில் வாக்கு சீட்டு முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறை இந்திய தேர்தல் ஆணையம் கண்ட பரிணாம வளர்ச்சி குறித்து காண்போம்னு ஒரு பெரிய ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. மைண்ட் நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுது பர்சனலாக. இந்த மாதிரி இதுலேருந்து நம்ம இந்த மாதிரி அப்கிரேட் ஆகிருக்கோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி, அந்த இயர்ஸ் மென்ஷன் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட்டர் வெர்ஷன் கரெக்டாக நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னும் நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.